ஹாய் மக்களே, வெல்கம் டு லலிதா கிச்சன். இன்னைக்கு சுவையான ஒரு எறா கிரேவி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலா ஐட்டம் மஞ்சத்தூள், காஷ்மீரி பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி, உப்பு, தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ப்ளஸ் கருவேப்பிலை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா நம்மளுக்கு குழஞ்சி வந்துடும். தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இறால் அதில் போட்டுட்டு தேவைக்கேற்ற தண்ணி, ரொம்ப கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி போதும், கொஞ்சம் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கூட சேர்த்து நீங்கள் மூடி போட்டு விட்டுடுங்க. நல்லா கொதிச்சு எறா வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா அருண் சுவையான எறா கிரேவி சூப்பராக தயாராகிடும். நன்றி, வணக்கம்.